உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எல்லாம் உனக்காக தான். ஆனா ஒரு கண்டிஷன். சாரிப்பா. உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா கிட்ட எப்பவும் போல சண்டை போடு, கோவப்படு. ஆனா அப்பா கூட பேசாம மட்டும் இருக்காது. அப்பா, நானும் இனிமே நீங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். அப்பா, நிஜமாவே இவ்ளோ ஐஸ்கிரீம் எனக்கா? ஆமாடா, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ எடுத்துக்கோ. எனக்கு ஒரு சாக்கோ பார். எடுத்துக்கோ. ஒரு வெனிலா கப். எல்லாமே எடுத்துக்கோ. ஒரு மேங்கோ. சரி இரு, நானே எடுத்துறேன். தேங்க்ஸ் பா. என்ன அன்பு, எப்படி எல்லாரையும் வழிக்கு கொண்டு வரணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு? அன்பு ஒண்ணு தாங்க நம்ம ஆயுதம். அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பதிலுக்கு அவங்களும் அன்பை கொடுத்துதான் ஆகணும். இதை யாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கே. இல்ல அன்பு, நான் பொதுவா சொன்னேன். ஐஸ்கிரீம் வேணுமா? சாப்பிடலாமே. ஆனா ஒரு கண்டிஷன். பசங்களுக்கு சொன்ன அதே கண்டிஷன் தான். வந்து ஹக் பண்ணிட்டா ஐஸ்கிரீம் கிடைக்கும். என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? சாப்பிடலாமே. அது ஆனா ஐஸ்கிரீம் வேணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? பசங்களுக்கு போட்ட அதே கண்டிஷன் தான். ஹக் பண்ணிக்கணும். ஐஸ்கிரீம்லாம் ஒன்றும் தேவையில்லை. அன்பு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இரு, நான் எடுத்துறேன். சாக்லேட். காஃபி. 20, 21, 22, 23, 24. ஐயோ, என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? லட்சுமி, அங்க பாரு. 8 - 3. ஐயோ, என்னங்க பிரச்சனை? கணக்கு போடுறான், பாவம் வர மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணுவான்? பாவம், இதுக்கா இந்த பாடு? ஏங்க, அப்ப நீங்க போய் சொல்லி கொடுங்களேன். சொல்லானா பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. பாவங்க. பாட்டி, இன்னும் நீங்க எனக்கு காஃபியே தரல. தரேன்டா செல்லம்.
அங்க கொஞ்சம் பாரு. ம். ம். கணக்கு வரலன்னு தலையிலேயே குட்டிக்கிறான். ஒண்ணுமே புரியலையே. நீ போய் உன் தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு போ. ம். ஐயோ நான் போலப்பா, நீங்க போய் சொல்லி கொடுங்க. சரியா போச்சு கதை. உன் பாட்டி சொல்லி கொடுத்து அவன் கணக்குல பாஸ் ஆன மாதிரி தான். போங்க. அப்ப தாத்தா நீங்க போய் சொல்லி கொடுங்க. ம் சரி, போய் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ம். 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 என்ன பாரதி, படிக்கிறியா? இல்ல சாப்பிடுறேன். பாட்டி தாத்தாவை அவன் கலாய்க்கிறான். சும்மா ஒரு பேச்சுக்கு போங்கன்னு போய் வாங்கி கட்டிக்கிட்டோம். என்ன பாரதி, கணக்கா? ம். எங்க ஸ்கூல்ல நான் தான் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட். எல்லா பரீட்சையிலையும் 100க்கு 100 தான். அப்படியா பாட்டி? அவர் தான் விளையாடுறாருன்னா நீ வேற. என்ன பாரதி அப்படி பாக்குற? நீங்க சொல்றது நிஜமா? ஆமாமா. அப்ப 7 டேபிள் சொல்லுங்க பாப்போம். 7 டேபிள்ஸா? வாய்ப்பாடு. ஓ அதுவா? மாட்டிக்கிட்டாரு. சொல்லிட்டா. 1 7 7, 2 7 14, 3 7 21. அவருக்கு தெரிஞ்சது இந்த வாய்ப்பாடு மட்டும்தான். அதையே எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு பாரு. நிஜமா? நீங்க தான் மேக்ஸ்ல ஃபர்ஸ்டா? ஆமா பாரதி, வாய்ப்பாடு எப்படி சொன்ன பார்த்தல்ல. தாத்தா கணக்குல புலி. சரி, உனக்கு கணக்குல என்ன டவுட்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். 5 + 4 எப்படி ஆட் பண்ணுவீங்க? அது ரொம்ப ஈஸியாச்சே. ஆமா ஈஸி தான். இந்த கையில 4 விரல், இந்த கையில 5 விரல் வச்சு நான் எண்ணிடுவேன். அப்புறம் என்ன? 7 + 5க்கு நான் என்ன பண்றது? அதுக்கு கையில விரல் பத்தாதே. அதுதான் உன்னோட பிரச்சனையா? ஆமா. அது ரொம்ப ஈஸி. இப்ப என்ன பண்ற? 7 மைண்ட்ல வச்சுக்கிற. கையில எவ்வளவு இருக்கு? 5 fingers இருக்கா? இப்ப 7 in mind. The bar 8 9 10 11 12. எவ்வளவு ஈஸி பாத்தியா? 12 எழுது. கடவுளே, எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்க நீதான்ப்பா உதவி பண்ணணும். அம்மா நான் படிச்சிட்டேன். விளையாட போட்டா? ஏய் நில்லு. அதுக்குள்ள படிச்சிட்டியா? மேக்ஸ் தான் உனக்கு வராதே. தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாருமா. தாத்தாவா? ஆமாமா. பாரதி, உன் ஜாமெட்ரி பாக்ஸ டேபிள்லயே வச்சுட்டு வந்துட்ட. தேங்க்ஸ் தாத்தா. தாத்தா நான் உங்ககிட்ட தானே மேக்ஸ் கத்துக்கிட்டேன். ஆமா. நான் எல்லா மேக்ஸையும் முடிச்சிட்டேன் தானே? சூப்பரா முடிச்சிட்டியே. கேட்டியாமா? நான் விளையாட போறேன். ஏய் பாரதி நில்லு. பாரதி விடுமா, அவன் விளையாடட்டும், நான் பாத்துக்கிறேன். அங்கிள். என்னம்மா? தேங்க்ஸ் அங்கிள். எதுக்குமா? இல்ல, பாரதி யார்கிட்டயும் அவ்வளவு ஈஸியா ஒட்டிக்க மாட்டான். இன்னைக்கு உங்ககிட்ட உட்கார்ந்து ஹோம்ஒர்க் பண்றத பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அங்கிள். அவன் சின்ன பையன்மா. அவன் எல்லாத்துக்கும் கோபப்படுறான ஒழிய அவன்கிட்டயும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்திடலாம். அன்பு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? சொல்லுங்க அங்கிள். லட்சுமி இத பத்தி உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தயங்கிட்டு இருந்தா. ஒண்ணு இல்லம்மா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்திலேயே தாலி பிரிச்சு கோத்துருவாங்க. ஆனா அத பண்ண முடியாம ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துடுச்சு. அதான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கலான்னு லட்சுமி சொல்லிக்கிட்டு இருந்தா. அது அங்கிள், எனக்கு இதுல மடி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுமா. நான் வேற எந்த நோக்கத்திலையும் இதை சொல்ல வரல. சில சம்பிரதாயங்கள் செஞ்சாதான் உனக்கும் தாலி கட்டினவனுக்கும் எந்த ஆபத்தும் வராம இருக்கும். இத பாருமா, இதை நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலமா, உண்மையை தான் சொல்றேன்.
லட்சுமியும் இதை செய்யாம போனா சிவத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறா. ஒவ்வொரு தடவையும் இனியாவுக்காகவும் சிவத்துக்காகவும் பண்ணுன்னு சொல்றப்போ நாங்க உன்னை தொந்தரவு பண்றதாவோ கஷ்டப்படுத்துறதாவோ நினைக்காதம்மா. இதை மட்டும் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுன்னு லட்சுமி மட்டும் இல்ல, நானும் நம்புறேம்மா. அது மட்டும் இல்லம்மா, பல போராட்டங்களுக்கு அப்புறம் சிவன் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்காக இல்லைனாலும் உங்க 2 பேர் உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுமா. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லம்மா. அவசரம் இல்லம்மா, நீ நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்லுமா. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அன்பு ஒரு டெரர் மூட்ல இருக்கா. டேய் சிவம், அப்படியே எஸ்கேப் ஆகி உள்ள போயிடுறா. குட் ஈவினிங். ஆ? குட் ஈவினிங். இங்க ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன் கண்ணுக்கு தெரியுதா? ஏய், என்ன அன்பு இப்படி சொல்லிட்ட? நல்லா தெரியுது. ரோஸ் கலர்ல சாரி கட்டிக்கிட்டு அழகா ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா எப்படி தெரியாம இருக்கும்? அப்போ வேணும்னே தான் என்ன பார்க்காம உள்ள போற. அப்படி இல்ல அன்பு, நீ ஏதோ யோசனையில இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே நினைச்சேன். நான் கோவமா இருக்கேன். ஒருத்தி கோவத்தோட இருக்க, அது கூட உனக்கு தெரியலனா எப்படி? தெரியல. என்ன தெரியல? எப்பவாச்சும் முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க கோவமா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீ எப்பவுமே சிடுசிடுன்னு இருக்கியா, அதான் இதுதான் உன் முகம்னு எனக்கு பழகி போச்சு. சாரி சாரி. சரி, இந்த கோவத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? உன் அப்பா என்கிட்ட பேசினாரு. என்ன பேசினாரு? இன்னும் எத்தனை நாளைக்கு கழுத்துல மஞ்ச கயிறு கட்டிக்கிட்டு இருப்ப? தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொன்னாரு. நான் கூட இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ தாலி செயின் போட்டுக்கலாம்ல? இங்க பாரு, நான் உன் கூட இருக்க போறது 1 வருஷம்னு சொல்லியிருக்கேன். 1 மாசமோ 1 வருஷமோ நீ கழுத்துல கயிறோட இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. நீ செயின் போட்டுக்கலாமே. ஏய், உனக்கு பிடிக்கலனா வேண்டாம். கயிறுக்கு பதிலா ஒரு செயின், அவ்வளவுதான். உன் குழந்தைய காப்பாத்தணும்னு நீ கேட்டப்போ என்னால மறுக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில நீ எனக்கு தாலி கட்டின. அன்னைக்கு எதையுமே யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ இவ்வளவு தூரம் யோசிக்கிறதா இருந்தா விடு, வேணாம். கயிறாவே இருக்கட்டும். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ மாத்திக்கும். அப்பா அம்மா தாலி பிரிச்சு கோக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீ ரிலாக்ஸ்டா இரு. சிவம், அவரு சும்மா தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொல்லல, அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாரு. என்ன காரணம் சொன்னாரு?
தாலி பிரிச்சு கோக்கலன்னா தாலி கட்டினவனுக்கு ஆபத்துங்கிற மாதிரி சொன்னாரு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ நீ ஒரு தேவதை மாதிரி வந்து என்னையும் என் புள்ளையும் காப்பாத்துன. இப்பவும் நான் சந்திக்கிற பிரச்சனைகளை நீதான் கூட இருந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பெருசா எதை எதிர்பார்க்கல. நீ அந்த ஃபங்க்ஷனை ஒத்துக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா டிராமாவை கொஞ்சம் அதிகமாவே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பத்தி யோசிச்சு நீ மனசை குழப்பிக்காத. தாலி பிரிச்சு கோக்குறதுனா ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அத பாரதி எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. திரும்பவும் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கா எப்ப தோணுதோ அப்ப மாத்திக்க. அன்பு, கவலைப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வேணா சம்மர் சால்ட் அடிச்சு காட்டவா? அதெல்லாம் தேவையில்லை. நீ சொல்றத காப்பாத்திடுவ. பாரதி, சீக்கிரமா வா, டைம் ஆகுது. அப்பா, மௌனா, பாரதி, ஐயோ, ஏய், அப்பா அப்பான்னு வர புள்ள அப்படியே நிக்கிறானடி சாக்காயி. ஏ மௌனே, வாடா, வா. ஏடா அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறேன், வாடா அப்பாடா. மாத்திட்டா மாத்திட்டா என் புள்ள மனச மாத்திட்டியடி. ஏண்டி, என்ன என் புள்ளையும் பிரிக்குதா? அந்த சிவா என்ன ஜெயிலுக்கு அனுப்புனானா? என்ன பத்தி என் பிள்ளைகிட்ட என்னடி சொல்லி கொடுத்த? ஏய், எதுக்கு இப்ப இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஏண்டி, இவனை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு, இனிமேல் இவன் வரமாட்டான், நாம ஜாலியா சோடி போட்டு சுத்தலாம் நினைச்சியா? எப்படி போன வேகத்துல வெளியே வந்தேன்னு பார்த்தல்ல, நான் இப்படி வருவேன் நீ நினைச்சு பார்த்திருக்க மாட்டியே. ஆமா, நீ யாரு? உன்னை பத்தி நான் எதுக்கு நினைக்கணும்? நீ ஜெயில இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். பாரதி, பாத்தியாடா இவ அப்பாவை எப்படி பேசுறான்னு பாத்தியாடா? சிவமா எவ்வளவு சேர்ந்துக்கிட்டு அப்பாவை அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கடா. போலீஸ் அப்பாவை எப்படி அடிச்சாங்க தெரியுமா? வாடா செல்லம், வாடா வாடா. என்ன ஈஸியா ஏமாத்தி என் பணத்தை பூரா தூக்கிட்டு ஓடிட்டேன். ஆனா இவன் ஓம் புள்ளதான், உன்னை விட புத்திசாலி. நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு சீக்கிரமே புரிஞ்சுப்பான். அதை விட சீக்கிரமா கலையும் பாரதியும் நான் கூட்டிட்டு போகல. என் பேரு பாஸ்கர் இல்லடி, அதுவும் கோர்ட்டு மூலயமாக கூட்டிட்டு போறேன். அந்த வக்கீல் பயலுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், பாக்குறியா? கேஸ் போடு. இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் ஒரு வேளை சாப்பாடு போட உனக்கு வக்கு இருக்கான்னு கோர்ட்லயே நான் கேட்பேன். அங்க பதில் சொல்லு. இந்த பாஸ்கர் இப்ப லட்சாதிபதி. ஏன் காசை திருடிட்டு போய் என்கிட்டயே இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பணத்தை வச்சு எவ்வளவு நாள் ஆட்டம் போடுவேன்? இந்த பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியுமா உன்னால? அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா முதல்ல? ஏண்டி தெரியாது? இந்த இங்க நிக்கிறானே என் மாமன் பாரதி, இவனுக்கு இவன் அப்ப என்னதான் ரொம்ப பிடிக்கும். என்னடா பாரதி? நீ ஒரு நல்ல அப்பனா இருந்திருந்தா நானே பிள்ளைங்கள உன்கிட்ட கொடுத்திருப்பேன். நீ மனுஷ லிஸ்ட்லயே வைக்க முடியாத ஒரு ஆளு. பசங்க உன்கிட்ட வருவாங்கன்னு கற்பனை கூட பண்ணாத. என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிவிட்டு
அவங்கள இப்படி ஆக்கி வச்சிருக்க. இல்ல இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அந்த சிவத்துக்கு என் பிள்ளைய பத்தி என்னடி தெரியும்? அவன் இவங்கள பார்த்துப்பான்னு நினைக்கிறியா? கலை பாரதியார் நான் பாத்துக்கிறத விட சிவம் நல்லா சந்தோஷமா பாத்துக்குவாரு. நான் இல்லனா கூட அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. அவரை பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாது. இங்கிருந்து கிளம்பு. ஓ, உன் புருஷனை விட அவன் உனக்கு பெருசா போயான்ல? என் புருஷன் அவர்தான்னு மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்க. சாட்சி வேணுமா? ஆ? பாரு, போதுமா? நான் உங்க 2 பேரையும் அந்த கோர்ட்ல பாத்துக்கிறேன்டி. போ, போய் அதை செய். சும்மா போற வர வழியில மறிச்சு பிரச்சனை பண்றது, வீட்டுக்கு வந்து கத்துறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் அப்படிதானே பண்ணுவேன். ஏய், என்னடி பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? இந்தா இப்போ என் புள்ளைய கூட்டிட்டு போறேன், பாக்குறியா? கைய வச்சு பாரு. என் புருஷன் கிட்ட வாங்கின அடி மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அவரு கிளம்பிட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. தர்ம அடி வாங்கிடாத. உன்னை அடிச்சு அடிச்சு கை வலிக்குதுன்னு கஷ்டப்படுறாரு. நான் தான் தைலம் போட்டு தேய்ச்சி விட வேண்டியதா இருக்கு. ஏய், அவன் இருக்க தைரியத்தில் தான் நீ ஆடிட்டு இருக்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உன்னெல்லாம் அடிக்க அவரு தேவையே இல்ல. அதுவே எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. அதையும் தான் பாத்துருவான். வாடா பாரதி, வாடா.